மத்திய அரசு அதாவது குறிப்பாக இந்த மூன்றாவது கட்டமாக வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சபதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் மிகவும் ஒரு சபதம் ஏற்றார். அது வந்து இந்த வருடத்துக்கு கூட மேக்சிமம் நக்சலுடைய செயல்பாடு இல்லாமல் கொண்டு வரணும், நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமாக ஏற்பட்டிருந்தார். அதுக்காக உண்டான ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சார். நக்சல்கள் எங்கே பெரும்பாலும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அந்த சத்தீஸ்கர், அந்த முக்கோணங்கள் இருக்கக்கூடிய அந்த 3 மாநிலம் சந்திக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நக்சல் அதிகமாக இருக்காங்க. ஒரு இடத்துல கடந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்து அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரணடைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம் இந்த ஆப்ரேஷன் நாராயணபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு சத்தீஸ்கர் நாராயணபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்காங்க. ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நக்சலைட் இது பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நக்சலைட்டோட ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய பசவராஜ், இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரை கண்டுபிடித்து கொடுத்தாலும் தகவல் கொடுத்தாலும் 1 கோடி பரிசு என்று மத்திய மாநில அரசுகளை அறிவித்திருந்தது. அப்படிப்பட்ட பசவராஜ் இந்த ஆப்ரேஷனில் கொல்லப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த பசவராஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீகாகுளத்தில் இருக்கக்கூடிய ஜேனாப்பேட்டையில் ஒரு பிடெக் பட்டதாரி. மக்கள் போர் பிரிவிலிருந்து இப்போ தலைவராக இருந்து பின்னாடி நக்சலைட்டோட இணைஞ்சு பொதுச் செயலாளரானார். இந்த பசவராஜ் இப்பொழுது கொல்லப்படுகிறார். ஏற்கனவே நக்சலோட நக்சலே இல்லாத அளவுக்கு நெருங்கி போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு அமித்ஷா கூட மிகப்பெரிய அளவுல அதற்காக சந்தோஷப்பட்டு எல்லாரையும் வீரர்களை எல்லாம் பாராட்டி இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டி ராஜா உட்பட பலர் இதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்துல கூட அரசு அடக்குமுறை எதிர்ப்பு இயக்கம் அவங்க இந்த வளர்மதி, சிம்ஸ்ல இருக்கக்கூடிய வளர்மதி, இவங்க எல்லாரும் இதற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவித்து கவிதைகள்லாம் எழுதி ஏதோ ஒரு பெரிய தியாகி இறந்து போனது போல இன்னைக்கு அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட இதை இன்னைக்கு செய்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஏதோ இன்னைக்கு அரசாங்கம் ஒரு பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது என்கக்கூடிய ஒரு போர்வையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சரி, இந்த பசவராஜு அப்படிங்கிறவர் யார்? இன்னைக்கு அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. நீ கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள்னு சொல்றோமோ அந்த பயங்கரவாதி பட்டம் நக்சல் பயங்கரவாதி என்பது பசவராஜுக்கு நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒன்று. இன்னைக்கு இவர் பெரிய நக்சல், இன்னைக்கு இவரை நக்சல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த பக்கம் ஏதோ இவர் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி என மக்களுக்காக இவர் மிகப்பெரிய அளவுல தியாகம் செய்ததாகவும் இவர் ஒரு மிகப்பெரிய தியாகி என்பது போலும் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்காக இவர் நிறைய போராட்டங்கள் நடத்தினதாகவும் ஒரு கருத்தை இவங்க முன்வச்சு இது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை, கார்பரேட்டுக்காக இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பா டி ராஜா போன்றவர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் யார் அப்படின்னு பார்ப்போம். இவர் எப்படி முதல்ல அந்த நக்சல் அமைப்புக்கு இவர் போனார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 1979 அப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளோட ஒரு உறுப்பினரோட அவருக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு கிளாஷ் வருது. அந்த கிளாஷ்ல ஒரு மாணவன் கொல்லப்படுகிறார். அந்த மாணவனை இவர் கொன்று விடுகிறார். அந்த வழக்கில் இவர் கைதாகிறார். 1980 இவருக்கு ஒரு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்ச உடனே அந்த பெயிலை பயன்படுத்தி கொண்டு இவர் தலைமறைவாகிறார். தலைமறைவாகி ஏதோ காடுகளுக்குள்ளார இருக்கும் பொழுது போய் ஒளிந்து கொள்ளும் பொழுது அங்க இருந்துதான் இந்த ஆள் நக்சலைட்டாக மாறுகிறார், உருவாகிறார். எப்படி நக்சலைட் உருவான விதத்தை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவரை சொல்ற ஆட்களுக்காக நான் கேட்கிறேன், அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவருக்கு இந்த ஒரு பயங்கரவாதிக்கு துணை போகக்கூடிய இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள்னு நீங்க பாத்துக்கோங்க. எல்டிடியிடம் பயிற்சி பெறுகிறான் இவர். எக்ஸ்ப்ளோசிவ், லேண்ட் மைன் எப்படி பண்றது, ஐஇடி பண்றது, இது எல்லாத்தையும் எல்டிடியிடம் கற்றுக்கொள்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்டிட்டு ட்ரெயின் அப் ஆறார். ட்ரெயின் அப் ஆன உடனே இவன் பலரை இதே போல ட்ரெயின் அப் மாதிரி மூளை செலவை செய்து இந்த மாதிரி இந்த பாதையில அவன் கொண்டு போயிடாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்கள் சொன்னீங்க அந்த பீப்புள்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் இயக்கம் ஒன்று இருக்கு. அந்த இயக்கத்தோட போய் மெர்ஜர் ஆகி பல பேரை கொல்வது, பாதுகாப்பு அதிகாரிகளை கொல்வது, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 2010 76 சிஆர்பிஎஃப் ஜவான்களை கொள்கிறார்கள். 1 2 இல்லைங்க, 76 பேரை. சரி, ஏதோ இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு ஒரு போர்வையை உருவாக்கிட்டாங்க. 2013
25 காங்கிரஸ் லீடரை கொல்றான். இந்த குரூப் வந்து கொல்லுது, இவன் தலைமையில இவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு தரான். அப்படி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஜனநாயகவாதியாக நீங்க பேசணும்னா எப்படி பேச முடியும்? அப்ப பாதுகாப்பு படை வீரர்களை கொன்னுட்டா, இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸை நீங்க கொன்னுட்டா, அதுக்கு அடுத்ததாக அதே போல அலிபிரி பிளாஸ்ட் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். அந்த அலிபிரி பிளாஸ்ட்ல யாரை டார்கெட் பண்ணி குறிவைக்கப்பட்டு அது செய்யப்பட்டது? சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவை அன்னைக்கு குறிவைத்து அந்த தாக்குதல் நடந்தது. ஆனால் அவர் அதில் தப்பிட்டார். இதெல்லாம் கிடையாது. மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் நெட்வொர்க், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நெட்வொர்க், இதுக்கு வந்து லயசனாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். இது மட்டும் இல்லாமல் துருக்கி, பெரு, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ரகசியமாக போயிட்டு வந்ததாக கூட செய்திகள்லாம் இருக்கு. அப்போ இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, ஒரு நக்சல் பயங்கரவாதியை இன்னைக்கு நீங்கள் தியாகி போல சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அதெல்லாம் இன்னைக்கு வச்சு இன்னைக்கு பெரிய அளவில் இவங்களை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த பக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் அதெல்லாம் வச்சு பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த பயங்கரவாதிகளுக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கும் துணை போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் நீங்கள் ஒழிக்காட்ட இது வளர்றதுக்கு அவங்களே ஒரு வகையில் காரணமாக இருக்காங்களே. இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கு. இப்போ அவங்களுக்கு டி ராஜா இதை கண்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணல, நீ எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தானே கொண்டு வந்து நீ வரணும். இவ்வளோ வருஷம், எத்தனை தசாப்தங்களாக இவன் வந்து தொடர்ந்து இவன் செஞ்சுட்டு இருக்கான். இவனை பிடிக்கவே முடியாமல் இவன் காடுகளில் மறைஞ்சு ஒளிஞ்சு எப்படியும் இது போயிட்டு இருக்கான், தப்பிச்சிட்டு இருக்கான். இவ்வளோ பேரை அவன் கொண்டிருக்கான். இவன்கிட்ட நீங்கள் என்ன ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனை நீங்கள் கைது பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவனை கைது பண்ணனால என்ன இங்கே கிடைக்க போகுது? அப்போ இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவர்களும் குற்றவாளிகள் தானே, இவர்களும் அந்த நக்சல் பயங்கரவாதிகள் என்று தானே பார்க்க வேண்டும். இன்னைக்கு திருமாவளவன் இதை பற்றி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் இழந்திருக்கோமே, இந்த இழந்தவர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்லப்படுறாங்க? அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெட் காரிடர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி பாரத நாட்டை வந்து அடிமைப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இவங்க வச்சிருந்தாங்க. இந்த பிஜேபி அரசு வந்து மோடி அரசு தலைமையில் வந்து இவங்களை வந்து அதை ஒழிக்க வேண்டும் என்பதுக்காக ஒரு மிக நீண்ட சபதம் எடுத்தாங்க. ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சபதத்தை இன்னைக்கு வந்து இவங்க அதாவது ஒரு சூப்பராக அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நக்சல் பயங்கரவாதம்ங்கிறது கிட்டத்தட்ட 60 மாவட்டங்கள் இந்த நக்சல் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு அதை அப்படியே சுருக்கி 6 மாவட்டங்களாக குறைத்து விட்டார்கள். மிகப்பெரிய தலைவனாக இவன் தான் இருந்துட்டு இருந்தான். இன்னைக்கு இவனை டார்கெட் பண்ணி இன்னைக்கு கொன்னதுனால இன்னைக்கு மிகப்பெரிய நக்சல் ஆபரேஷன், அவங்களுக்கு தலைவர் ஒரு பெரிய ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நக்சல் இயக்கத்தையே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் இன்னைக்கு முன்னேறி சென்று இருக்கிறது. இதன் மூலமாக பழங்குடியினர்கள் உண்மையிலேயே இவர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அதை நம்ம பார்க்கணும். பழங்குடியினர்களுடைய நிலங்கள் இவங்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய டி ராஜா இந்த ஜனநாயகத்தை அவங்கள போய் கடைபிடிக்க சொல்லி நீ பேசியிருக்க வேண்டியதானே? சரி, ஒரு கார்ப்பரேட் வந்து ஆக்கிரமிக்கிறான் இந்த இடத்த, அதுக்காக இதை ஏன் கோர்ட் இருக்கே, கேஸ் போடலாமே. நீங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த பகுதியில் வந்து நீங்கள் ஆட்சியில் வந்துட்டு அதை நீங்கள் பண்ணலாமே, ஏன் பண்ணல? அப்போ இந்த மாதிரியான நக்சலிசம் என்பது வந்து ஜனநாயகத்தின் மேலேயும் ஆட்சியின் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஆயுதத்தை ஏந்தி போராடி அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுகிறேங்கிற பொருள் அவங்கள வந்து ஒரு கேடயமாக வைத்து கொண்டு இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் இவங்களுடைய இந்த இது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் அரசாங்கங்கள் முறியடித்திருக்கிறது. மீண்டும் இந்த வீரர்களுக்கு நம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.